கண்ணியமிக்க என் அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவன் அல்லாவுக்கே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த உயர்ந்த திரு கலிமாவோடு வாழ்ந்து இந்த வாழ்வை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்திலும் இந்த உயர்ந்த திரு கலிமா என்றென்றும் நம் நாவில் இடம்பெறச் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு இந்த தீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து கற்றுத்தந்தார்களோ அதேபோன்று நாமும் இந்த தீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போமாக. மறுமை நாளில் நம் சந்ததியர்களோடும் உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏக இறைவனின் பார்வையிலும் அவன் முதலில் இந்த துன்யாவிற்கு அனுப்பப்பட்ட நம் தந்தையாகிய ஆதாமின் முன்னிலையிலும் அங்கே சந்திக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுவதும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவனாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. சைத்தானின் தீங்கை விட்டும் அவளின் கேடுகெட்ட தீங்கு விளைவிக்கக்கூடியதை விட்டும் நம் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். வாங்க வீடியோக்குள் செல்லலாம். முதலில் அல்லாஹ் ஒருவன் என்ற வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோவில் அல்லாஹ்வை நம்புதல் என்ற தலைப்பில் அல்லாஹ் திருக்குரானில் எப்படி குறிப்பிட்டுள்ளான், அது யாரை வைத்து குறிப்பிட்டுள்ளான், அல்லாஹ்வை நாம் எப்படி நம்புவது என்பதை காணலாம். அதற்கு நாம் திருக்குரானில் அல்லாஹ் சொன்ன வசனத்தை பார்ப்போம். அல் குரான் வசனம் 2:133. كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. இந்த சூராவின் விளக்கம். யாக்கூப் நபி அலைஹ் அவர்கள் தன் மரணத்தின் போது தம் பிள்ளைகளிடம் தனக்கு பிறகு யாரை வணங்குவார்கள் என்று கேட்டபோது அவர்கள் அனைவரும் ஒரே இறைவனை, இப்ராஹிம் அலைஹி, இஸ்மாயில் அலைஹி மற்றும் இஸ்ஹாக் அலைஹி ஆகியோரின் நாயனை வணங்குவதாகவும் முழுமையாக அவனுக்கு வழிபட்டு முஸ்லிம்களாக இருப்பதாகவும் கூறியதை விளக்குகிறது. இந்த வசனம் இறைவனின் ஒருமைப்பாடு மற்றும் முழுமையான சரணாகதி, அதாவது இஸ்லாம் ஆகிய கொள்கைகளை வலியுறுத்துகிறது. இந்த வசனத்திலிருந்து நம் மனத்தில் பதிவேற்றம் கொள்வது என்னவென்றால் 2:13 வசனமும் அதனுடன் தொடர்புடைய ஹதீசுகளும் ஒரு முஸ்லிம் தன் வாழ்நாள் முழுவதும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் அடுத்த தலைமுறையினருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றன. நமது முன்னோர்களின் நல்லொழுக்கங்கள் மட்டும் போதாது, அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் ஈமான் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பாளிகளாவர். என் அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு தந்து உதவும்படி உங்களிடம் அன்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்வது உங்களுடைய அன்புக்கு இனிய இஸ்லாமிய சகோதரர் சாதிக் சுலைமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.